ஃபர்ஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக பக்கம் தாவேகா வருமா, அதிமுக பக்கம் தாவேகா வருமா? பாஜக அதிமுக இவர்களோட தாவேகா விஜய் அவர்கள் கூட்டணியில இணைவாரா? இதுதான் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக, ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூலிமா அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி இவர்கள் எந்த நேரத்திலையும் இணையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு பாஜக விரும்புது அப்படின்னா பாஜகனுடைய ஒரு அஜெண்டாவே என்னன்னா ஓ பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒற்றுமையாக இணைத்து, சசிகலா டிடிவி இவர்களெல்லாம் ஒரு ஒற்றுமையாக இணைத்து ஒரு மாபெரும் சக்தியாக இணைத்தால் தான் பாஜக அதிமுக கூட்டணிங்கிறது ஒரு மெகா கூட்டணியாக, ஒரு வலுவான கூட்டணியாக 2026 நம்ம வெல்லக்கூடிய கூட்டணியாக மாறுங்கிறது தான் அமித்ஷாவுடைய மிகப்பெரிய அஜெண்டாவில் முதன்மையான அஜெண்டா. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களுடனோ இல்லை ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் கூடவோ யாருமே எந்த தொடர்பிலும் இருக்கக்கூடாது. அதிமுக சார்ந்த நம்முடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் யாருமே ஓ பன்னீர்செல்வம் சார்ந்த ஆதரவாளர்களோட தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஸ்ட்ரிக்டான உத்தரவு போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்கும்போது ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இணைகிறார்களா, இணைந்து செயல்படுவார்களா, ஒன்றிணைவார்களாங்கிறதுக்கு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. ஆனால் பாஜக அதுக்கு முயற்சி செய்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் தாவேகா அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய போகுது. விஜய் அவர்கள் இந்த கூட்டணியில் இணைந்து செயல்பட்டால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அது மாற்றமாக இருக்குமா, ஏமாற்றமாக இருக்குமா? எடப்பாடி பழனிசாமி தாவேகாவுடன் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இணைவதற்குனா என்ன? பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது விஜய் அவர்களை கன்வின்ஸ் பண்ணி கடைசி நேரத்தில் நாம் விஜய் அவர்களை கூட்டணிக்குள் எடுக்கலாம். ஒரு பக்கம் திமுகனுடைய எதிர்ப்புகள் தாவேகாவுக்கு அதிகமாக ஒரு சூழல் ஏற்பட்டால், தேர்தல் நெருங்க கூட்டணி பேரங்கள், கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தைகளில் திமுகவிலிருந்து தாவேகாவுக்கு நெருக்கடிகளோ இல்லை ஒரு கடுமையான தொந்தரவுக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் விஜய் அவர்கள் வேறு வழி இல்லாமல் தாவேகா எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவோடவும் எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டணியில், அதாவது பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் அவர்கள் இணைவாரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. இந்த பார்வை ஒரு 50% நடக்க வாய்ப்பு இருக்குது, 50% நடக்காததற்கு வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஒரு கை பார்த்துடுவோம் அப்படின்னு விஜய் அவர்கள் தனியாக நிற்பதற்கு கூட பல்வேறு வியூகத்தை வகுக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது இதற்கு முன்பு நடந்துராத அளவுக்கு இது ஒரு கடுமையான நெருக்கடியான தேர்தலாக இருக்கும். எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த மாஸ் விஜய் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு தாவேகாவுடைய தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் நினைக்கிறாங்க. மக்கள் மத்தியில் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. அவர் எங்கே போனாலும் மக்கள் கூட்டம், குறிப்பாக இளைஞர்கள் கூட்டம் படையெடுத்து வரக்கூடிய காட்சி. ஒருவேளை ஒரு நடிகரை பார்க்கணுங்கிறதுக்கு வராங்களா, ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் விஜய் அவர்களை பார்க்க வருகிறார்களா அப்படிங்கிறது இன்னும் அது புலப்படாத ஒரு தெளிவில்லாத ஒரு பார்வையாகத்தான் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு, தொண்டர்கள் செல்வாக்கு, ரசிகர்கள் செல்வாக்கு அதிக அளவில் இருக்கிறது, யாராலும் மறுக்க முடியாது. அந்த செல்வாக்கு ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கு. ஏற்கனவே விஜயகாந்த் அவர்களுக்கு யோகமித்த வரவேற்பு மக்கள் மத்தியில் இருந்தது. அது போன்ற ஒரு செல்வாக்கு விஜய் அவர்களுக்கும் தற்போது இருக்கு. இந்த ஒரு மெஜாரிட்டியை தான், இந்த செல்வாக்கை தான் 2026 நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாக மாறும், நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையுங்கிறது விஜய் அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான கருத்து கணிப்பாக நினைக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியுமே ஆட்சி பிடிக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவுது. அந்த அடிப்படையில் பார்த்தா தாவேகா தனியாக நின்றால் வெற்றி பெற முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட அந்த கேள்வியை நாங்கள் ஆச்சரியக்குறியாக மாற்றுகிறோம் அப்படின்னு தாவேகாவிலிருந்து வரக்கூடிய அறிக்கைகள் மூலிமா அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில் வரக்கூடிய பேச்சிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாங்கள் தனியாக நின்றால் கூட எங்களுக்கு 20% மேல் வாக்கு இருக்கு, எங்கள் தொண்டர் பலம் அதிகம், மக்கள் எங்களை நம்புகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கு, எல்லா கட்சிகளுக்கும். நம்ம தேர்தலில் என்ன வெற்றி பெற போகிறோங்கிற நம்பிக்கைங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் விஜய் அவர்களுக்கு மாசான என்ட்ரி இருக்குது, ஒரு வரவேற்பு இருக்குது. 2026
அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தாவேகா ஆட்சி பிடிக்குமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் அவர்களுக்கு நூல் விட்டு பார்க்குறாரு. இல்லைங்க, நீங்கள் தனியாக உங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது, வரவேற்பு இருக்குது, நீங்கள் கட்சி தொடங்கி இருக்கிறீங்க, முதல் தேர்தலை சந்திக்கிறீங்க, இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கை நீங்களே குறைத்துக் கொள்ளாதீர்கள், வாங்க நம்ம கூட இணைந்து செயல்படுங்க, நம்ம ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி அறிவிச்சிட்டோம், நீங்கள் எங்களோட கூட்டணிக்குள் இணைந்து விட்டால் இது ஒரு மாபெரும் கூட்டணியாக மாறும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அளவில் விஜய் அவர்களுக்கு நூல் மேலே நூல் விடுறாரு. அந்த நூல் ஏதாவது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசுபொருளாக இருக்குது. பாஜக தரப்புலேருந்து விஜய் கிட்ட அதாவது தாவேகாவிடம் பேச்சுவார்த்தையும், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை, விஜய் கிட்டனா 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது தான் அரசியலில் அதிரடியாக வரக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இந்த மாதம் மே 12ஆம் தேதி அவருடைய 73வது பிறந்த நாளை மிக விமர்சையாக கொண்டாடணும்னு பல்வேறு திட்டங்களை தீட்டியிருக்கிறாங்க. தொண்டர்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் பிறந்தநாள் மிகப்பெரிய அளவு விமர்சையாக கொண்டாடணும். எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்களுக்கு எப்படி பிறந்தநாள் தொண்டர்கள் விமர்சையாக கொண்டாடினார்களோ அப்படி எனக்கும் கொண்டாடணும் ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம், ஆசை இருக்குது. ஆனால் இந்த பாகிஸ்தான் இந்தியா வார், அதாவது சண்டை நடக்குது, பதற்றமான சூழல் இருக்குது, இந்த நேரத்தில் என்னுடைய பிறந்தநாளுக்கு யாரும் கொண்டாடாதீங்கன்னு ஒரு அறிக்கையும் செய்தியில் கொடுத்தாரு. ஆனால் அந்த அறிக்கை மக்கள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிறந்தநாளுக்கு மக்கள் கொண்டாட தான் போகிறாங்க, தொண்டர்கள் கொண்டாட தான் போகிறாங்க. சும்மா அவருக்கு பேருக்கு நீங்கள் யாரும் கொண்டாடாதீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. ஒருவேளை இன்று பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள அந்த பதற்றம், அந்த சண்டை நிறுத்தப்படும், போர் நிறுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த போர் நிறுத்தப்பட்டால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியுடைய பிறந்தநாள் மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவார்கள். அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில், அந்த சந்தோஷமான நாளில் விஜய் அவர்களிடமிருந்து ஒரு நல்ல பதில் வரும், கூட்டணி குறித்த ஒரு தகவல் வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் எதிர்பார்க்குறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம்.